ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி. அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. உலக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே வரப்பிரசாதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய இந்த ஒரு இரவு தாங்க அனைவராலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இரவுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மகா சிவராத்திரி தான். மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட சிவபெருமான ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா சிவபெருமான் எப்போதும் அக்னியின் சுரூபமாகவே காட்சி கொடுக்கக்கூடியவர் தான். அப்படிப்பட்ட அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த இரவு அப்படின்னா அது இந்த இரவு தான். பொதுவாக சிவன் மற்றும் பார்வதிக்கு திருமணமாகிய இந்த ஒரு இரவில் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இவர் மகிழ்ச்சியின் காரணமாக ஆனந்த தாண்டவம் ஆடி அனைவருக்குமே இவருடைய அன்பான ஒரு உருவத்தை காட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு ராத்திரியில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் ஈசனுடைய பரிபூரமான அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய இருள் என்னும் தடையை விலக்கி வெளிச்சமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ராத்திரியை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளை நீங்கள் கேட்டாலுமே திரும்ப கிடைக்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சக்திகள் நிறைந்த இந்த நாளில் உண்ணாவிரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை வழிபாடு செய்கிறது தான் வழக்கம். அவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து நீங்கள் உணவு அருந்துவது உங்களுடைய விருப்பம். உணவு அருந்தாமல் தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு கட்டாயம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திலாம் யாரும் சொல்ல கிடையாது. பிரதோஷ வேளையில் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய உணவு உண்ணாமல் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் ஒவ்வொன்றுமே பக்தர்களாகிய நாம் பக்தியினுடைய வெளிப்பாடாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அனைவருமே உண்ணாவிரதம் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை உண்ணாவிரதம் இருந்தீங்க அப்படின்னா பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இரவு மட்டும் நீங்கள் கண் விழித்து இந்த 4 கால பூஜைகள் நடக்கும் பார்த்தீங்களா, அதை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும். ஏன்னா இந்த நாளில் 33 கோடி தேவர்களும் அந்த ஆலயத்துக்கு வருவாங்க. ஸோ நாமளும் அவங்களோட சேர்ந்து ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக திருமண தடை இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க, வறுமையில் நிறைய பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க, நிறைய கடன் பிரச்சனையால் சிக்கியிருக்கக்கூடியவங்க, தொழிலில் விருத்தி அடையாமல் இருக்கக்கூடியவங்க, இப்படி என்னென்ன கோரிக்கைகள் ரொம்பவே பல நாட்களாக தீர்க்க முடியாமல் இருக்கோ அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் பார்க்கலாம். சிவபெருமானுடைய அருளாசி கிடைப்பதற்கு இந்த ஒரு நாள் ரொம்பவே முக்கியங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈசனை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களில் யாருக்கெல்லாம் ஈசனை ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு திருநாமத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மந்திரங்கள்லேயே உயர்வான மந்திரம் இந்த மந்திரம். ஸோ நீங்கள் டைப் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மனதார நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நீங்கள் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த திருநாமம் மந்திரங்கள்லேயே ரொம்பவே உயர்வான ஒரு திருநாமங்க. இதை நீங்கள் சொல்வதால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சிவபக்தர்கள் ஒவ்வொருவருமே சிவபெருமான தஞ்சம் அடையக்கூடிய இரவு அப்படின்னு இந்த இரவை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் அவ்வளவு புனிதமான ஒரு இரவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளுணர்வுகளோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவை உள்ளடக்கி உண்மை அமைதியை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர். அவரை இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால இது போன்ற பண்புகள் நமக்குள்ளே கண்டுபிடித்து ஆன்மாவையும் உணர்வையும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தம்முடைய கர்மாக்கள் அழிக்கக்கூடியவர் அப்படின்றத மறந்துடாதீங்க. கர்மாக்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னா தான் மறுபிறவி அப்படின்றது இருக்காது. ஸோ நம்மளுடைய கர்மாக்கள் அழிப்பதற்கு இந்த ஒரு ராத்திரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த மகா சிவராத்திரியானது வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று அனுஷ்டிக்கப்படுவது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்களை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ இருக்குது. குறிப்பாக சூரியன்,
சனி மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது போன்ற செயல்பாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு தாக்கங்களையும் மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது ஒருவருடைய ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது அவர்களுடைய கிரகநிலைகளை சார்ந்து மட்டுமே வந்து இருக்குது. அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது. இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு சேரும் பொழுதோ அல்லது வக்ர நிவர்த்தி அடையும் பொழுதோ வக்ர நிலையில் இருக்கும் பொழுதோ பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து அனுபவிக்கிறோம். அந்த வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு அப்புறமா நிகழ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாக இது போல் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே அதிர்ஷ்டத்தை வந்து நம்பாமல் உழைப்பை மட்டுமே வந்து நம்பக்கூடியவர்கள். ஸோ இந்த நாட்களில் பண தேவைகளானது உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். ஏன்னா ராசிநாதனாக காணப்படக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் அதற்கு நீங்கள் தயாராக இருங்க. ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் வாங்குறதுனால நிறைய செலவுகளானது ஏற்படும். மேலும் எதிர்பார்த்த பணவரவும் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதே போல் வாகன யோகம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பழைய வாகனங்கள் எதுவும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்குரிய டைமிங் இருக்கும் போதே செஞ்சுக்கோங்க. நல்லபடியாக வந்து கிடைக்கும். மேலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கவனமாக தாங்க இருக்கணும். படித்து பார்த்துட்டு போடுங்க. எழுத்து வகையாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. தனஸ்தானத்தில் ராசிநாதன் வந்து உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்க போகிறாரு. இதனால் கூட்டு தொழில், வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்களோட சுமூகமான முறையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. வீண் அலைச்சலானது உங்களுக்கு வந்து ஏற்படலாம். அதெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து சரி பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா திடீர் நெருக்கடிகளானது ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. பயனற்ற நிறைய பயணங்களானது இந்த காலகட்டங்களில் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக அலையிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை காரணமாக வெளியூர் போய் தங்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது. எல்லாமே உங்களுடைய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் வந்து இந்த டைமில் வந்து நிகழ இருக்குது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் பேசும்பொழுது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். பெரியவங்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஸோ குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் உரையாடும் பொழுது கண்டிப்பாக பேச்சில் கவனத்தை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்னதாக கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும். அதே நேரம் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களையும் நீங்கள் முழுமையான கவனத்தை வந்து செலுத்தணும். அவங்க நல்லபடியாக படிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த நாட்களில் வாக்குவாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து வந்து செயல்படுங்க. இந்த இவ்வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கும் பொழுது தான் அதில் என்ன பிரச்சனைகள் பின்னாடி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கிறது நிறைய வழிகளில் வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தோழிகளோட சுமூகமாக நீங்கள் பேசி பழகுங்க. சண்டை சச்சரவுகள்லாம் வச்சுக்காதீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே நிறைய காரியங்களை வந்து சாதிக்க முடியும். அதே நேரம் இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. பணவரவு திருப்திகரமாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் செலவுகளும் வந்து செய்ய வேண்டி இருக்கும். கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்பட்டீங்கன்னா நல்லது. அப்போ தான் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியானது கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டு வந்து இருக்கக்கூடிய காரியங்கள் கூட சுமூகமாகவே வந்து நடந்து முடியும். மேலும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு கல்வியிலையும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வேகமானது இருக்கும். சக மாணவர்களோட நீங்கள் சுமூகமாக பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தொடர்ந்து விநாயகர் பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் மகா சிவராத்திரியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் ரொம்பவே எளிமையானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.